அனைவருக்கும் வணக்கம். உண்மையாலுமே கேவலமா இருக்குங்க. தமிழ்நாட்டில் போலீஸ் மினிஸ்ட்ரியும் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியல. எப்பயாவது ஏதாவது ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, ஒரு குழந்தை பாதிக்கப்படுறாங்க, ஒரு மாணவிக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு எப்பயாவது கேள்விப்பட்டா சரி, தவறு அப்படிங்கிறது எப்பயாவது நடக்கும் ஸோ அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். பட் வாரத்துக்கு ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை கொல்லப்படுறதும் இல்ல ஒரு மாணவி பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறதும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை கேட்கிறப்போ நமக்கு கோபம் தான் வருது. இந்த விஷயத்தை பத்தி பேசவே உண்மையாலும் அசிங்கமா தான் இருக்கு. பட் அதை தாண்டி என்னத்துக்கு பேச வேண்டிய அந்த சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா, 4 பேருக்கு இந்த விஷயம் போய் சேரணும்ல. ஏன்னா எல்லார் வீட்டுல இருந்தும் குழந்தைங்க அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு வயசை சேர்ந்தவங்க, பெண் பிள்ளைகள் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்க பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே நம்ம குழந்தைய நாம பாதுகாப்பா வளர்க்க முடியும். நம்மளுடைய குழந்தையோட நடவடிக்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா, பாலியல் ரீதியா ஸ்கூல்ல இருந்து ஆசிரியரோ இல்ல வேற யாரோ அந்த குழந்தைக்கு துன்புறுத்தல் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் நினைச்சாதானே அந்த குழந்தைய இத மாதிரி விஷயங்கள்ல இருந்து காப்பாற்ற முடியும். சோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சம்பந்தமா இன்னும் முழு தகவல் அப்படிங்கிறது வெளியாகல இன்னைக்கு நடந்திருக்க இந்த சம்பவத்தை பத்தி. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த தகவலை திரட்டி தான் நம்ம சொல்றோம். பட் முழு தகவல் வெளியாகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது மறைக்கப்பட்டாலும் படலாம். ஏன்னா இவ்வளவு நாள் இந்த விஷயம் மறைக்க தான் பட்டு இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்க செய்தியை உங்ககிட்ட சொல்றேன். மீதம் ஏதாவது செய்தி, முக்கியமான செய்தி வெளியில வந்தது அப்படின்னா இன்னொரு வீடியோவில் இதை பத்தி பேசுவோம். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அரசு மேல்நிலை பள்ளியில இருந்த 3 ஆசிரியர்களை நேத்தி இரவோடு இரவா காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஆறுமுகம், பிரகாஷ், சின்னசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆசிரியர்களை நேத்தி கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த 3 ஆசிரியரையும் சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஸ்கூலே நடக்கல. ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல நிறைய கூட்டம், அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, அந்த சுத்து வட்டார பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருமே போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எப்படி வெளியில தெரிய வருது? ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப நாளா நடந்திருக்கு. பட் திடீர்னு நேத்தி தான் பேசு பொருளா மாறுது. பெற்றோர்கள் கோவப்படுறாங்க, உறவினர்கள் கோவப்படுறாங்க. இன்னைக்கு போலீஸ் சொல்லியுமே அந்த பெற்றோர்கள், உறவினர்கள் நாங்க ஸ்கூலை விட்டு வெளியில போக மாட்டோம், ஸ்கூலுக்கு முன்னாடி தான் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமா சாலை மறியல்ல தான் இருக்காங்க. போலீஸ் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியும், அங்க பெரிய பெரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுமே நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்காங்க. சோ இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் எப்படி வெளியில தெரிய வருது அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி, 13 வயசு. அவங்க லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா ஸ்கூல் போகாமலே இருந்திருக்காங்க, வீட்லயே இருந்திருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கும் சில பேருக்கும் சில டவுட். அப்படி குழந்தைகள் நலத்துறைன்னு இருப்பாங்கல்ல, மாவட்ட குழந்தைகள் அவங்களை காப்பதற்காக ஒரு துறை இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் சில செய்திகள் அப்படிங்கிறது கசியுது. ஸோ அந்த பெண் பிள்ளைக்கு ஏதோ பாலியல் ரீதியா துன்புறுத்தல் நடந்திருக்கு, அதனாலதான் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமா இந்த தலைமை ஆசிரியரும் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளும் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, ஏமா நீ 1 மாசமா ஸ்கூலுக்கு வரல, என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் ஒரு பெரிய பூகம்பம் அப்படிங்கிறதே வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 3 ஆசிரியர்கள் சொன்னல, ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ், இவங்க 3 பேரும் அந்த 13 வயசு சிறுமியை 8வது படிக்கக்கூடிய அந்த குழந்தைய பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. பல மாதங்களுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. அந்த ஸ்கூலோட, அந்த அரசு மேல்நிலை பள்ளியோட பெண்கள் பாத்ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த பாத்ரூம்ல வச்சு அந்த மாணவியை பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. இது மட்டும் நடக்கல, அதுக்கப்புறம் இதனால அந்த பெண் கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 13 வயசு குழந்தை இந்த 3 பேர் செஞ்ச தவறால அந்த குழந்தை கர்ப்பம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கருக்கலைப்பு நடந்திருக்கு. ஸோ இந்த கருக்கலைப்பு பண்ணது யாரு? குடும்பத்தில இருந்து இது தெரிய பண்ணாங்களா, இல்ல ஆசிரியர்களே இவங்க சேர்ந்து ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம் இன்னும் முழுசா அந்த தகவல் அப்படிங்கிறது வெளியாகல. சோ அந்த கருக்கலைப்பு நடந்ததுனாலதான் இந்த குழந்தை ஒரு மாசமா ஸ்கூலுக்கே வராம பயந்துகிட்டு போனா திரும்ப ஏதாவது பண்ணுவானுங்களோ அப்படிங்கிற அந்த பயத்துல ஸ்கூலுக்கு வராம இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. சோ இந்த விஷயத்தை கேட்கிறப்பவே அவ்வளவு கோபமா இருக்குங்க. ஏன்னா இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, இது நேத்தி தான் இவ்வளவு பெரிய பேசு பொருளாகுது. இதை பத்தி இதுக்கு முன்னாடியே அங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு இது சம்பந்தமா தெரிய வந்திருக்கும். ஏன்னா தெரிஞ்சதுனால தான் இது அரசல் புரசலா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் தலைமை ஆசிரியருக்கு டவுட் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட துறைகளுக்கு டவுட் போயிட்டு இத மாதிரி அந்த மாணவி கிட்ட இவங்களா போயிட்டு தான் இதை கேட்டு இதை கண்டறிகிறாங்க. சோ இந்த விஷயம் அந்த பெற்றோர்களுக்கு எப்ப தெரிய வந்தது அப்படின்னு தெரியல. பட் நேத்தி இந்த விஷயம் அந்த பெற்றோர்களுக்கு முழுசா தெரிய வந்ததுக்கு அப்புறம் செம்ம கோபமாயிட்டாங்க.
இன்னைக்கு காலையில இருந்து பெற்றோர்கள் வந்து அங்கதான் இருக்காங்க. நேத்தி வந்து அந்த 3 பேரை கைது தான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த பெற்றோர்கள், அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள், அந்த ஸ்கூல்ல படிப்பாங்கல்ல, எத்தனை பெண் பிள்ளைகள் படிப்பாங்க, அவங்க பெற்றோர்கள் எல்லாமே அங்க வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் இப்படி நடந்ததா? இதை தாண்டி எங்க பிள்ளைய இவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பானோ, எங்க பிள்ளை வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற கோபத்துல அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோட அப்பா அம்மா சுத்துவட்ட கிராமம் எல்லாமே இந்த ஸ்கூல் முன்னாடி தான் இருக்காங்க. பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பட் முழு காரணம் என்னென்ன எப்படி அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரிய வரல. ஸோ கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த மாணவிக்கும் அந்த 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ இது நடத்தினா என்ன விஷயம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் முழு விவரம் அப்படிங்கிறது வெளியில தெரிய வந்துடும். ஸோ என்ன இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா உடனடியா இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு, யாரெல்லாம் பின்புலமா இருந்திருக்காங்க, எப்படி ஒரு 2-3 மாசமா இந்த விஷயத்தை மூடி மறைக்க முடிஞ்சுது, அதுக்கு யாரெல்லாம் துணை நின்னாங்க, எந்த காவல் நிலையம் துணை நின்னுது, எந்த அதிகாரி கல்வி துறை அதிகாரி வந்து துணை நின்னார், எல்லா விஷயங்களும் ஒண்ணு ஒண்ணா வெளியில தெரிய வரும். ஸோ தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன். இதுல என்ன நமக்கு வந்து வருத்தத்துக்குரிய ஒரு கோபமான ஒரு விஷயம் அப்படின்னா, இத மாதிரி ஒரே ஒரு சம்பவம் இங்க நடக்குது அப்படின்னா சரி தவறுதலா தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு போலாம். நம்ம இன்னும் மறந்துருக்க மாட்டோம். விக்கிரவாண்டியில ஒரு 3 வயது சிறுமி வந்து செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடி அது என்ன கதையாச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு கேஸும் நம்ம எடுத்து பேசுறோம், அது சம்பந்தமா நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வரோம். பட் அதுக்கப்புறம் அந்த கேஸை பத்தின எந்த அப்டேட்டும் கிடைக்கிறது கிடையாது, எதுவுமே தெரியறது கிடையாது. வெளியில தான் சமூகத்துல தான் வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்கூல்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம், ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து அருவாளால வெட்டி கிளாஸ் ரூம்ல பசங்களுக்கு முன்னாடி அவனுடைய அந்த டீச்சரோட காதலன் வந்து கோபத்துல வெட்டி அவங்க இறந்து போன நியூஸை நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். அதுவும் இதே மாதிரி ஒரு அரசு பள்ளி தான். ஸோ பள்ளிகள்லேயே இதை மாதிரி நடக்கிறப்போ, தொடர்ச்சியா இதை மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்போ, ஒரு பக்கம் ஆசிரியர் வந்து வெட்டி கொல்லப்படுறாங்க, இன்னொரு பக்கம் மாணவிகளுக்கு வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை நடக்குது. வெளியிலேருந்து போய் சில பேர் பண்றானுங்க, உள்ள இருந்துகிட்டு, அதாவது வெளியிலேருந்து காலேஜுக்குள்ள போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு சில பேர் பண்றானுங்க. சில பேர் அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டே டீச்சரா இருங்க 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லலாம். ஸோ அதை மாதிரி இந்த குழந்தைய பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த விஷயத்துல அடுத்து என்ன வருது, என்ன அப்டேட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ நாம நம்ம குழந்தைகளை நம்ம ஸ்கூல் அனுப்புறோம் அப்படின்னா நாம பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும். சமூகத்தை குற்றம் சொல்லி இல்ல உடனடியாக அந்த சமூகம் மாறிடும், திருந்திடுவாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவாங்க, உடனே போலீஸ் அதிகாரிகள்லாம் ஒரு பாய்ச்சலை காட்டுவாங்க, இல்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இனிமே ஒரு ஸ்கூல்லையும் ஒரு தப்பும் நடக்காது அப்படின்லாம் சொல்லிடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவை கிடையாது அப்படின்னு அது உங்களுக்கே புரியும். ஸோ நீங்க உங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு, ஸ்கூலுக்கு போனா குழந்தை பாதுகாப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் எப்பொழுதுமே ஒரு கண்ணை குழந்தை மேல வச்சுக்கிட்டே இருங்க. நம்ம குழந்தைய பாதுகாப்பா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இத மாதிரி சொசைட்டில சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.